த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கட்டமாகுது, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. சரி விடு, நம்ம என்ன ஜாதகம் பார்த்தா சொல்ல போறோம். சொல்லி கொடுத்த டைலாக் ஒப்பிஷன் போறோம். அடிச்சு விடுற ஆதிச்சாமி. மாப்பிள்ள பொண்ணு 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டேன். பொருத்தமெல்லாம் எப்படி இருக்கு ஜோசியரே? 2 பேருக்கும் பொருத்தம் ரொம்ப வருத்தமாகுது. ஆரம்பத்திலேயே ஆக்ஷன் கேட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினவன் இப்ப பொருத்தம் வருத்தமா இருக்குன்னு அமர்க்களப்படுத்துறானே. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. மாப்பிள்ள ஜாதகத்துக்கும் பொண்ணு ஜாதகத்துக்கும் சுத்தமா ஒட்டவே இல்ல. எல்லா கட்டமும் படு பெஜாராகுது. பேஜராக்குதா அப்படின்னா? கேவலமாகுது. ஜோசியரே, கேவலமா இருக்குன்னா எப்படி கேவலமா இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. சரி, பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமண பொருத்தமே இல்ல. அதுலயும் பொண்ணோட ஜாதகம் இருக்கே, அப்பா சகிக்கவே முடியல. தோசத்துக்கு மேல தோசமாக்குது. அதுக்கு பரிகாரம்லாம் இருக்கும்ல ஜோசியரே, அத பண்ணி முடிச்சிட்டா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? பண்ணலாம், ஆனா இந்த 2 ஜாதகத்துக்கும் பண்ணவே முடியாது. குறிப்பா அந்த பொண்ணோட ஜாதகம் ஆள முயங்கிற ஜாதகம். இத்தையும் மீறி கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா கருணாக கூட்டம் படையெடுத்து வந்து உங்க வீட்டுல தங்கும். உங்க குடும்பத்துல மாசத்துல ஒரு உயிர் புட்டுக்குமா? ஆமா, மாசத்துக்கு ஒரு உயிர்னு 6 மாசத்துல உங்க குடும்பமே அழிஞ்சு கொடியர்ந்து போடும். அதனால இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்காதீங்க. மனசளவுல கூட நினைச்சு கூட பார்க்காதீங்க. அதுவும் உங்களுக்கு கெட்டதை தான் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஜாதகத்துக்கு சொந்தமான பொண்ண உங்க வீட்டு பக்கமே சேர்க்காதீங்க. அதான் உங்க குடும்பத்துக்கே நல்லது சொல்லிட்டேன். ஏய் தள்ளு ரகு, எந்திரி. எதுக்கு எந்திரிக்க சொல்றீங்க? உனக்கு காரணம் வேற சொல்லணுமா? எந்திரி. ஜோசியர் மாதிரி விக்க வச்சுட்டு ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ஏமலே கை வச்சல நீ. நான் யார் தெரியுமா? யாரு சொல்லு. கிளிப்பேட்டை கிரிகிரி கேள்விப்பட்டுக்கிறியா? இல்ல. அது நான் தான். தெரியுமா உனக்கு? நான் அப்படி சோடுக்கு போட்டேன்னு வையே, என் புள்ளிங்க உனக்கு கலக்கிற போட்டுன்னு போயிட்டே இருப்பானுங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. நீங்க திரும்ப அடிச்சுன்னு இருக்கிறீங்க. அவன் நல்லா பாத்துக்க. வலிக்கு தெரியுமா? ஆக்ஷன் சொன்னாதான் ஜாதகம் பாப்பா. நீ சொன்னப்பவே நீ போலி ஜோசியர் நாங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டோம். புட்டுக்குச்சு புள்ளிங்கோ கீதுரும் வாயில இருந்து வரும்போதே அடிஷனலா நீ யாருன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
மரியாதையா உண்மையை சொல்லிடு. அவன யாரோ சொல்லி கொடுத்தா நீ நடிக்க வந்திருக்க. அது யாருன்னு சொல்லிடு. இல்ல உன்னை துவச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். சொல்லு சார். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா, யார் அனுப்பிச்சது? சொல்லு சொல்லு. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் பாபு குமார்னு 2 பேர் தான் சார் என்ன அனுப்பி வச்சாங்க.